குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் இப்போ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே 2024 செமஸ்டர் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மே 2024 ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு இதுனா WHO சொல்லிட்டு சிலருக்கு ரிசல்ட் வந்துருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ ரிசல்ட்டு செக் பண்ணும்போது WHO வித்ஹெல்டு கோட் இருந்துச்சு. அதை பற்றி எல்லாருக்குமே தெரியும். சஸ்பெக்ட் ஃபார் மால் ப்ராக்டிஸ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க, நான் மால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்களா? சஸ்பெக்ட்னா ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் வந்து ரிசல்ட்டை ஹோல்டு பண்ணிக்கிறாங்க அர்த்தப்பா. மற்றபடி உங்களுக்கான ரிசல்ட் பாஸ் ஆர் ஃபெயிலுன்றது கண்டிப்பாக வரும். ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு இன்னும் WHO கோட்லேயே தான் இருக்குது, எப்போ தான் மாறும், சேஞ்ச் ஆகும், என்ன தான் நெக்ஸ்ட் அப்டேட்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா WHO சஸ்பெக்ட் ஃபார் மால் ப்ராக்டிஸ். ஓகேங்களா? நீங்கள் எழுதின ஆன்சர் புக்லெட்டில் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் மிஸ்மேட்சாக இருக்கிறதாலும், கலர் கோடிங்ஸ் யூஸ் பண்ணுறதாலையும், மேபி அந்த ரிஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட் கோடு இதெல்லாம் மாற்றி எழுதிருந்தாலையும் மேபி சம் மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? ஸோ அதுக்காக கூட சஸ்பெக்ட் பண்ணி WHO ஹோல்ட் பண்ணியிருப்பாங்கப்பா. உங்களுக்கு என்கொயரின்றது கண்டக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த என்கொயரை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண பிறகு உங்களுக்கான ரிசல்ட் பாஸ் ஆர் ஃபெயிலுன்றது கண்டிப்பாக வரும். ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம விசாரித்த போது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்கவுங்க காலேஜஸில் இன்டிமேட் பண்ணியிருக்காங்கப்பா இந்த மாதிரி என்கொயரிக்கு WHO வந்தவங்களுக்கு. ஸோ அந்த என்கொயரி வந்து அட்டன் பண்ணி முடித்தவங்களுக்கு ரிசல்ட் பாஸ் ஆர் ஃபெயிலுன்றது வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டில் நோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வரல. உங்களுக்கான என்கொயரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேபி கம்ப்ளீட் பண்ணாமல் இருப்பீங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டா உங்களுக்கான ரிசல்ட் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக WHO ரிசல்ட்டுன்னு யாருக்கும் பப்ளிஷ் பண்ணல இந்த வாட்டி. போன வாட்டி பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் என்கொயரி கம்ப்ளீட் பண்ண ஒரு 2 to 3 டேஸ் கழிச்சு ரிசல்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்துனே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? அதாவது பாஸ் ஆர் ஃபெயில்ன்றது இதுதான்ப்பா அப்டேட்டு. மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகேங்களா?